அப்புறம் என்னம்மா, தாய்மாமங்கிற முறையில நான் என்ன பண்ணணும், நீ என்ன எதிர்பார்க்கற? என்னென்ன உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன்? கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கிறீங்க. இதை விட உங்க தங்கச்சிக்கு என்ன வேணும்? கடைசி வரைக்கும் உங்க பாசமும் அன்பும் தான் எனக்கு வேணும். இந்த அண்ணன் அதுல என்னைக்குமே குறை வைக்க மாட்டாமா. அப்புறம் பத்திரிக்கை, கல்யாண புடவை, பிரசன்னாக்கு ட்ரெஸ், இந்துவுக்கு நகையெல்லாம் வாங்கணுமா. நல்ல நாள் பார்த்து தாலிக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். ஊரே மூக்குல விரல் வைக்கிற மாதிரி வரவேற்புல இருந்து விருந்து வரைக்கும் ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இந்தாங்க. அம்மா, அம்மா, கதவை திறங்கம்மா. வரேன், இருடி. ஏன் பண்ற? அம்மா, இரு வரேன். என்னடி? என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா? என்னாச்சுமா? சாமி கும்பிடுறேன்னு போன, ஏன் உடனே வந்துட்ட? மாமா, அந்த தீனா என்ன துரத்திட்டு வர மாமா. அதனாலதான் சாமி கும்பிடாம வந்துட்டேன். எந்த தினாடி? அவன் தான் அந்த காலேஜ்ல எம்எல்ஏ ஆசிர் ஊத்த வந்தானே, அவன் தான். அந்த கிறுக்கன் தான் என்ன துரத்திட்டு வராமா. மாமா, அவனதான் மாமா இருக்கும். இருமா நான் பாக்குறேன். இரு, நீ பொறுமையா இரு. சொல்லுமா, போக விடானே. கவலைப்படாதடி, மாமா பாத்துக்கறேன். நான் சொல்றத கேளுங்க மாமா, கதவை திறக்காதீங்க. மாமா, வேண்டாம் மாமா. நாங்க தான் இருக்கோம்ல. டேய் நில்லுடா, இங்க ஏண்டா வந்த? ஏண்டா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேகா வான் பண்ணி நீ திருந்தலையா? போடா. போறேன் சார். அதுக்கு முன்னாடி இந்துவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். என்னடா பேசணும்? போடாங்கறல்ல. நான் சொல்ல வந்தது கேட்டுட்டு என் மேல கோவப்படுங்க, என்ன அடிங்க. இந்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் சார். என் மேல உள்ள கெட்ட அபிப்பிராயத்துல நான் துரத்துனதுல பயந்து ஓடி வந்துட்டாங்க சார். நான் ரேக்கமாட அன்னைக்கு பண்ண அட்வைஸ்க்கு அப்புறம் புது மனுஷனா மாறிட்டேன் சார். தெரிஞ்சிட்டேன் சார். இன்னைக்கு எதிர்ச்சியா தான் இந்துவை பார்த்தேன். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளா பார்த்து என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சார், இந்துவை கூப்பிடுங்க. அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதான் எனக்கு திருப்தி. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இந்து வாமா. இந்து, அந்த பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டதா வருத்தப்படுறான். மன்னிப்பெல்லாம் கேக்குறான்ல, வா. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, ஒண்ணும் நடக்காது. தைரியமா வா. வாமா இந்து, வா. பயப்படாம வாமா. போ வா. இந்து தைரியமா வாமா. இந்து, தம்பி எழுந்திருப்பா, எழுந்திரு தம்பி, எழுந்திரு. இந்து தம்பி என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு இந்து. தம்பி மன்னிப்பெல்லாம் எதுக்குப்பா? நீ திருந்திட்டேன்னு சொன்ன பாரு, அதுவே போதும். உன்ன மாதிரி பசங்களுக்கு இத பார்த்தாவது புத்தி வரணும். நல்லா படிங்க தம்பி. பெத்தவங்களுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுங்க. அம்மா, தம்பிக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடுமா. பரவாயில்ல சார், உங்க எல்லாம் பார்த்து மன்னிப்பு கேட்டதே எனக்கு போதும் சார். வரேன் சார். அம்மா வரேம்மா. சரிப்பா. நல்ல பொண்ணுமா நீ. இப்படியா பயப்படுவாங்க? சரி உள்ள போ போ. வா. என்ன சார், ரொம்ப வலிக்குதா? அவங்க அடிச்சது கூட பரவாயில்ல, வாய் கூசாம இப்படி ஒரு கேள்வி கேட்குறிய?
என் வாயில் எதுனா வரப்போகுது என்ன? சார் காஃபி சாப்பிடுங்க சார். காஃபி எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலையே. நான் வேணா ஊட்டி விடட்டுமா? ஏன்? நீ போடுற இந்த கன்றாவி காஃபி எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொன்னேன். போ அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. ஏற்கனவே மூஞ்சி அப்படிதான் இருக்குது. போ. மிஸ்டர் லால். சாரி சார். பரவாயில்ல உட்காருங்க. தேங்க்யூ சார். மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். ஆமா, இந்த கோலத்துக்கு என்ன காரணம்? கோலம் இல்லை சார், இது அலங்கோலம். பவித்ரா கேஸில் சம்மந்தப்பட்டவங்க போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. காங்கிரஸ். என்ன சார், அவங்க தான் அடிச்சாங்கன்னா நீங்களும் போட்டு அடிக்கிறீங்க? இது அன்பு அடி. நான் உன்னை பாராட்டுறேன். நைஸா தர்ம அடி அடிச்சுட்டு அன்பு அடின்னு போய் சொல்றீங்களா? போங்க சார். ஏன்டா அந்த பவித்ரா தேடுறேன்னு போட்டு பெண்டை நிமித்திட்டாங்க சார். போதா குறைக்கு ரேகா மேடம் வேற வந்து என்னை விசாரிச்சுட்டு போயிட்டாங்களா? போலீஸுக்கு போறேன்னு ஃபோன் பண்ணி என்ன பயமுறுத்துறாங்க சார். எங்க அந்த நம்பரை சொல்லு. மனப்பாடமா இருக்குல்ல. 24951777 போடுங்க சார். ஹலோ, நான் லால் பாஸ் பேசுறேன். அவர் தனி ஆள் இல்ல, அனாதை நடிச்சு அடிச்சிட்டீங்களா? அவரு சாதாரண ஆள் இல்ல. நீங்க காலையில் எழுந்ததும் டீ குடிப்பீங்க. ஆனா லால் ரத்தம் குடிக்கிறவன் சார். நான் வெஜிடேரியன் சார். நீங்க உண்மையிலே ஆம்பளையா இருந்தா அவன் இடத்துல வந்து அடிங்க. உங்க ஏரியால அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா அவன் தனி காட்டு ராஜா, சீரும் சிங்கம். சார் என்ன சார், அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளு சுத்தமா காலி பண்ணிட்டு போல இருக்க நீங்க. தைரியம் இருந்தா இங்க வந்து இன்னொருத்தர் அடிக்க பார்க்கலாம். சார், அதிக சம்பளம் தரேன்னு கூப்பிட்ட இடத்துக்கு கூட போகாம பாசத்துக்கு கட்டுப்பட்டு இங்க அடிமையா இருக்கிறேன் சார். அனாவசியமா என்ன பலிகடா ஆகிடாதீங்க சார். சார் போன வைங்க சார். லால், காதை கொடுங்க. அதை ஒண்டி தான் பேலன்ஸ் வச்சிருக்கானுங்க. அதையும் உங்ககிட்ட கொடுத்து நான் என்ன பண்றது? காதை கொடுங்க. சூப்பர் ஐடியா சார். ஏன்பா பெட் மேல என் ட்ரெஸ் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? இல்லப்பா, நான் கட்டுறதே வேட்டி சட்டை. இதுல உன் பேண்ட் சட்டையை நான் எடுக்கிறேன். ஏன்பா எடுத்தீங்களா? நான் கேட்டேன். பாத்தீங்களா? நான் கேட்டேன். அண்ணே, டிஃபன் ரெடி, நான் சாப்பிட வாங்க. என்ன நீ இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? எந்த ட்ரெஸ்ல இருக்க? இல்ல நான் போட வேண்டிய அதெல்லாம் தலை தீபாவளிக்கு தான் புது ட்ரெஸ் வாங்கி தர முடியும். நீங்க வேற சும்மா விளையாடாதீங்க. நானே ட்ரெஸ்ஸை காணோம் தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்து எடுத்து வச்சிருப்பாளோ? ஆமா இல்ல, எங்க அவ? ரூம்ல தான் இருக்கா. இந்து, இந்து, என் ட்ரெஸ் எங்க பாத்தியா? இங்க தான் இருக்கு. ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நீ என்ன பண்ற? கொண்டா, டைம் ஆச்சுல்ல. சின்ன சின்ன ஆமா, சீக்கிரம். இத வரேன். பாருங்களேன், என் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு. சரி, நீங்க சாப்பிட வாங்க. வரேம்மா. சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. ஐயோ கத்தாதீங்க, வரேன். இந்து சீக்கிரம். எதுக்காக நீ என் ட்ரெஸ் எடுத்துட்டு போன? மடிப்பு கலையாம இருக்கான்னு பார்க்கதான். ஆமா, பெருசா பாத்து. என்னது இது? பேனா? நான் தான் வச்சேன். எதுக்கு? எனக்கு என்ன இன்னைக்கு பர்த்டே என்ன? நீங்க ரிப்போர்ட்டர், பேனா உங்க ஆயுதம். அதை எப்ப வேணாலும் புதுசு புதுசா வாங்கி கொடுக்கலாம். பேசுறதுலாம் நல்லதா இருக்கு. பேனா நல்லா எழுதுமா? கொடுங்க, எழுதி பாத்துருவோம். என்ன நல்லா எழுதுதா? காட்டு, நல்லா எழுதுதான் பாப். உன் மரியாதைக்கும் இந்த பரிசுக்கும் ரொம்ப நன்றி.
டேய் வாங்கடா. என்னடா இது ஆளைய காணா? ஆபீஸுக்கு வான்னா இருக்கிற இடத்துக்கு வா பார்க்கலான்னு சொன்னா தனிக்காட்டு ராஜான்னா சீரும் சிங்கன்னு சவால் விட்டான். இங்க வந்து பார்த்தா பூட்டி கிடக்கு. பயந்து ஓட்டிட்டான்னு நினைக்கிறேன். சரி இல்லையா? டேய் ஒரு வாட்டி அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சு உதச்சிட்டு பத்தலன்னு நினைக்கிறேன். பாஸ் பூட்டை உடைச்சு பார்த்தலாமா பாஸ்? வேண்டாம்டா, என்னைக்கு இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்துதான் ஆகணும். ஆமா, அப்ப வச்சுக்கலாம்டா கச்சேரி. வாங்கடா. சரி. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். நிறுத்து 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 நிறுத்து. என்ன சார் போனோம்? ஓஹோ, சார் வண்டியை விட்டு இறங்க மாட்டீங்களோ? சார் முன்னால் மாருதி கார்லேயே முதலாளி போயிட்டுருக்காரு, பின்னாலே அவர் ஃபாலோ பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நான் கொஞ்சம் அவசரமாக போகணும், ப்ளீஸ் விடுங்க சார். அப்படி உன் முதலாளி என்னதான் பிஸ்னஸ் பண்ணுறாரு? ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஓ, பெரிய கம்பெனியாச்சே. நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க? விட மாட்டோம் போல் இருக்காரு. ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் சார். பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க, அப்போ நிறைய சம்பளம் கிடைக்கும். இப்போ ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கீங்க, 100 ரூபா ஃபைன் எடுங்க. ஆஹா, ஏதோ குத்து மதிப்பாக சொன்னால் இப்போ அதுவே உண்மையாயிடுச்சு. என்ன பண்ணுறது? என்ன சார் பார்க்குறீங்க? கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஆக்சுவலாக கௌஷிக் இருக்கார் இல்லையா, டிசி, அவர் நல்லா தெரியும். ஆனால் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. காலையில் தான் விவேக் காமெடியை டிவியில் பார்த்தேன். டபாய்க்காத, ஃபைனை எடு. சார் அங்கே பாருங்களேன், கௌஷிக்கே வராரு. நீ வண்டி அடியா. யோ 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 யோ. இந்துங்கிற காதல் நெட்ல சிக்கியாச்சு. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சினிமாவில் வர காதல் மாதிரிலாம் இல்லை. நான் இது வரைக்கும் அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ பதிலுக்கு இந்த பேனா. அதில் அவளுக்கு ஒரு திருப்தி, ஒரு அன்பு, அவ்வளோதான். கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டக்கூடாது, அப்படிதானே? ஏன் இப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க? இல்ல ரைட்டர்னால இப்படிதானே? இப்படிதான்னா எப்படி? இல்ல மூஞ்சியில ஒண்ணுமே காமிக்காம ஸ்டிஃபா. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, மென்மையான உள்ளத்துல தான் வலிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நானா? நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணதுனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? ஐ மீன் டோட்டல் அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. இது கொஞ்சம் ஓவர் ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்துக்கு என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? அவளை பொறுத்த வரைக்கும் நான் அதை வாங்கிக்கிட்டதே பெரிய கிஃப்ட் தான். இப்படி பேசிலாம் சமாளிக்க கூடாது. என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? நிஜமாங்க, நான் எதுவுமே வாங்கி தரல. ஐயே, நீங்க பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. பிரசன்னா, இந்து உங்களுக்கு காலையில ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்கன்னு அவ எதிர்பார்ப்பா. வாங்கிட்டு போகலன்னா ஏமாந்துருவா. இப்படி எதிர்பார்த்து தரது பேர் தான் கிஃப்டா? இல்லை இதான் லவ்வா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கணக்குல தான், காதல் இல்லை. நீங்க அவளுக்கு கிஃப்ட் கொடுத்து பாருங்களேன், சந்தோஷம் ரெட்டிப்பாகும். நீங்க கிஃப்ட் கொடுத்துட்டு இந்துவோட முகத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு பாருங்க. சரி, ஓகே. நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்போ கிஃப்ட் வாங்கி தர சொல்கிறீங்க, வாங்கி தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன்.
என்ன கிஃப்ட்டை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போவாது பணம் செலவழிக்கலாம்னு முடிவு பண்ணீங்களே. போதும் போதும். பலம் உடைத்திட